சொல்லுங்கக்கா. உங்க செப்பல் பார்த்துட்டு தான்க்கா வந்தேன். எப்பக்கா வந்தீங்க? நேத்து காலையில வந்தேன்க்கா. என்னக்கா சொல்லாம திடீர்னு வந்துட்டீங்க? அர்ச்சனா கிட்டயே சொல்லலக்கா, சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு நானே வந்துட்டேன். சூப்பர்க்கா. சமையல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஐயோ, அதை ஏன்க்கா கேக்குறீங்க? என் பொண்ணு சமையக்கட்டு பக்கமே போகாதீங்க, சமைக்காதீங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டா. அவ்வளோ பாசம் என் மேல. அதெல்லாம் இருக்கட்டும்க்கா. இங்க எதுவுமே சரியில்லைக்கா. ஏன், என்னாச்சு? பசங்கெல்லாம் வீட்டுக்கு வராங்க. பசங்களா? நம்ம வீட்டுக்கா? சேச்சே, நம்ம வீட்டுக்குலாம் இல்ல, நான் பொதுவா சொன்னேன். இந்த பையன்லாம் பொண்ணு தேடி வீட்டுக்கே வரான். இந்த பொண்ணும் பையனும் சேர்ந்து தெரு தெருவா சுத்துதுங்க. இந்த ஏரியால எதுவுமே சரியில்லைக்கா. ஓ அம்மா. வாமா அர்ச்சனா, அம்மா வந்திருக்காங்கன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரிங்கக்கா, நான் அப்புறமா வரேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. வரேன். அச்சுமா, என்ன ஏரியால பசங்க பிள்ளைங்கலாம் வராங்களா? ஏரியானா பசங்க பொண்ணுங்கலாம் வந்துட்டு தான் போவாங்க. அதுக்கு என்ன பண்றது? நம்ம பக்கத்து வீட்டு பரிமளாக்கால அவங்க வேற மாதிரி சொன்னாங்கடா. அந்த பரிமளாக்காக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கு தெரியுமா? 2 பேருமே அவங்க கூட இல்ல, வெளியூர்ல தான் இருக்காங்க. அந்த 2 பசங்களே என்ன பண்றாங்கன்னு அந்த ஆண்டிக்கு தெரியாதுமா. ஆனா அந்த ஆண்டிக்கு நான் என்ன பண்றேன்னு தெரியணும், நீ எப்ப வந்தன்னு தெரியணும், உன் ஊர்ல என்ன நடக்குதுன்னு தெரியணும். பக்கத்து வீடு எதிர்த்த வீடு ஒரு வீடை விடுறது இல்லமா. எல்லார்கிட்ட இருந்தும் ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி நல்லா சிசிடிவி கேமராவை போட்டு எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணி ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியுது. ஏமா, இவ்வளவு நேரம் உன்கிட்ட வந்து உட்காந்து பேசிட்டே அதோட குடும்ப விஷயம் ஒன்னாவது உன்கிட்ட சொல்லிச்சா? ஆனா உன் விஷயத்த மட்டும் நல்லா கறந்துட்டு போச்சா? இப்படி எல்லாமா இருப்பாங்க? இப்படி இருப்பாங்க, இதுக்கு மேலே இருப்பாங்க. அதனாலதான் உன் நல்லதுக்கு சொல்றேன். அந்த ஆண்டி கிட்ட எல்லாம் பேச்சு வச்சுக்காதம்மா. பாரு, இதுக்கப்புறம் பாரு நான் எப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்னு. நீ வியாக்கியானாலும் நல்லா வாயில தான் பேசுவ. சரி, நான் ஆபீஸ்க்கு போகணும். ரெடியா அவனுக்கு காஃபி போட்டு வை. சரி, அப்படியே டிஃபன் பண்ணி வச்சிடுறேன். அக்கா, உங்களுக்கு இந்த கதை தெரியுமா? அந்த எழுத்து விட்டு சாந்தா பொண்ணு இருக்கால, அவன் நேற்று நைட்டு ஒரு பையன் கூட ஓடி போயிட்டாளாங்க்கா. என்ன சமைக்கிறேன்னு வீரவசனம் எல்லாம் பேசினா ஆளே காணும். ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? நான் சொன்னேன்ல, இந்த ஏரியாவே சரியில்லை முன்னாடி மாதிரின்னு. ஆமா, அந்த சரிங்கக்கா, நான் சக்கரை டப்பாவை அப்புறமா எடுத்துட்டு வந்து தரேன். சக்கரை வாங்கிட்டு போலான்னு வந்த அர்ச்சனா. வரேன். சக்கரை கேட்டாங்க, அதுதான். இருந்தாதுங்க, முதல்ல இந்த ஆண்டி அடிச்சு துரத்தணும்.